வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show. இன்னைக்கும் 3 செக்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி. அதுல உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் எதுன்னு. ஆப்வியஸ்லி ஹெல்த்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓமம். அது வந்து ஒரு மூலிகை பொருள். அது எத்தனை பேருக்குங்க தெரியும்? அதை சொல்லி தரதுக்காக டாக்டர் அனுப்பிரியா வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஹெர்ப் என்னென்னா ஓமம், அஜ்வைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்ப், அதாவது ஓமம் இல்லையா. ஸோ இந்த ஓமம் வந்து எந்த விதத்தில் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, எந்த விதத்தில் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓம விதைகள், இந்த ஓம சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா அதிகம். ஏற்கனவே எல்லா ஹெர்ப்ஸில் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளாமின், நியாசின், விட்டமின் சி இதெல்லாமே இருக்குது. அடிஷ்னலாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த இட் இஸ் அ ஸ்டிமுலண்ட், எக்ஸலண்ட் ஸ்டிமுலண்ட், அதாவது ஓமம் உங்களுக்கு. ஸோ அந்த ஓமம் இஸ் எக்ஸலண்ட் ஸ்டிமுலண்ட் இல்லாமல் அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய தைமால் அப்படின்ற ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ எக்ஸலண்ட் பெயின் ரிலீஃப் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் பெயின் பாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தைமாலோட சப்போர்ட் இல்லாமல் இருக்காது உங்களுக்கு. ஸோ இந்த தைமால் வந்து ஒரு எக்ஸலண்ட் பெயின் ரிலீஃப் ஏஜென்ட். தைமால் வந்து ஓமத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு அந்த எசென்ஷியல் ஆயில் தான் வந்து உங்களுக்கு தைமால். அந்த ஓமத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எசென்ஷியல் ஆயில் தான் தைமால். ஸோ இந்த தைமால் வந்து ஒரு எக்ஸலண்ட் பெயின் ரிலீஃப் ஏஜென்ட். அது இல்லாமல் ஓமம் ஆசிட் இஸ் நேச்சுரலி அ ஸ்டிமுலண்ட் உங்களுக்கு. ஸோ இந்த பெயின் ரிலீஃப் ஏஜென்ட் நம்ம தைமால்னு பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த ருமாட்டிசம், லைக் ஆர்த்ரிட்டிஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம், எலும்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம் இந்த தைமால் ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்டை வந்து அந்த ஆயில் பெயின் உள்ள ஏரியாவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட், ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு பெயின்லேருந்து. அட் த சேம் டைம் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி ஃபர்தராக உங்கள் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணி. ஏன்னா இந்த மூட்டு வலியாக இருக்கட்டும், இந்த மித்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், சர்க்குலேஷன் இஷ்யூ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த பகுதியில். பட் அந்த சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவங்களால ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆக முடியாது, அவங்களால நடக்க முடியாது, உடற்பயிற்சி மேற்கொள்ள முடியாது. ஏன்னா மூட்டு வலி இருக்கும்போது அவங்கள வாக்கிங் போக சொல்கிறது வந்து ஒரு லாங்கர் டிஸ்டன்ஸ் அவங்களால வாக்கிங் போக முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க அந்த பெயின் ரிலீஃப் ஏற்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பெயினை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அந்த பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரல் ஹெர்ப்ஸ் மூலமாக தைமாலை யூஸ் பண்ணி பெயினை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டீஸ், ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்துலேருந்து கிராஜுவலி உங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த தைமால் ஆயிலை வந்து நீங்கள் வந்து நேச்சுரலி உங்களோட பெயின் ரிலீஃப் ஏஜென்ட்டாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலி தைமால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு ஒரு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ரெமெடி. ஏன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், கோல்டு பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இதை வந்து தைமாலை வந்து இன்ஃபேக்ட் கன்ஜெஷன் உள்ளவங்க என்ன பண்ணலாம், ஒரு அடல்ட்ஸாக இருந்ததுன்னா நம்ம படுக்கக்கூடிய பில்லோ பக்கத்தில் இந்த தைமால் விதைகளை வந்து க்ரஷ் பண்ணி நல்லா ஒரு 1-2 க்ரஷ் பண்ணி அதை அந்த ஒரு பில்லோ மாதிரி, சின்ன பில்லோ மாதிரி அதை டைப் பண்ணி அதை பக்கத்தில் நம்ம தலைக்கு பக்கத்தில் வச்சுட்டு நம்ம தூங்கும்போது என்ன ஆகும், நம்மளோட பாடியில் இருக்க கன்ஜெஷன், அதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்க கன்ஜெஷனை கிளியர் பண்ணி நீங்கள் அதை இன்ஹேல் பண்ணும்போது, அந்த அரோமா, அந்த தைமாலோட அரோமா இன்ஹேல் பண்ணும்போது ட்ராக்கை கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து கன்ஜெஷன்லேருந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஏற்படுத்துது. ஈவன் குழந்தைங்களுக்கு கூட சிம்பிளாக அதை என்ன பண்ணலான்னா, நீங்கள் சின்ன சின்ன உங்களோட பேக்ஸ் மாதிரி நீங்கள் அவங்களோட ட்ரெஸ்லேயே நீங்கள் பின்னப் பண்ணி விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அவங்க அதை இன்ஹேல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இன்ஹேல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த கன்ஜெஷன் ப்ராப்ளம் இல்லாமல், பிளாக்கேஜ் இல்லாமல் அவங்க வந்து ஈஸியாக ப்ரீத் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு கூட வீட்லேயே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் வந்து டைஜஷனுக்கு வந்து இந்த ஓமம் வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு
ஹெர்ப். டைஜஷன் நார்மலாக இன்டைஜஷன் உள்ளவங்க வந்து ஓமத்தை வந்து ஜென்ரலாக தண்ணி வார்ம் வாட்டரில் போட்டு அதை பாயில் பண்ணி குடித்தாலே வந்து இன்டைஜஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இல்லை வந்து உங்களுக்கு வந்து வாய்வு பிரச்சனை இருந்ததுன்னா ஓமத்தை வந்து வெத்தலையில் வச்சு மென்னிங்கனாலே உங்களுக்கு வாய்வு பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். நார்மலாக வெறும் ஓமத்தையும் வெத்தலையும் ஜஸ்ட் அப்படியே சூ பண்ணி சாப்பிட்டோம்னாலே நமக்கு வந்து வாய்வு பிரச்சனையிலேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, அதாவது 5லேருந்து ஒரு 10 மாதத்துக்குள்ளே ஈவன் பிறந்த குழந்தைங்களுக்குள்ள சில டைம் வந்து அந்த பிறலி வலின்னு சொல்லுவாங்க, அந்த கோலிக் பெயின்னால அவங்க வந்து ரொம்ப அழுகுவாங்க. ஸோ அவங்களால வந்து அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய முடியாது அவங்களால, இல்லைங்களா? ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி வலி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஓமத்தையும் வாட்டரில் பாயில் பண்ணி நீங்கள் அந்த வாட்டரை நீங்கள் வந்து மேபி அதில் கொஞ்சோண்டு நீங்கள் வந்து ஜீரகம் ஆட் பண்ணி, ஓமத்தையும் ஜீரகத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வந்து அவங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக மேபி மைல்டாக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் அந்த பாயில் பண்ண வாட்டரை நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்கனாலே கொஞ்ச நேரத்துலேயே அந்த வலி குறைஞ்சி அவங்க வந்து நார்மலாக இருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ இந்த ஓமத்தை வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹெர்ப் அது ஆக்சுவலி. ஸோ அந்த டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு வந்து எப்படி இது சப்போர்ட் பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெயின் ரிலீஃப்க்கு வந்து எப்படி இதை சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். இதை ஓமத்தில் வந்து இந்த பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லை, என்லெஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓமத்தை நீங்கள் பேக்காக அப்ளை பண்ணால் கூட, ஈவன் வந்து உங்களுக்கு வந்து தொண்டை சோர் த்ரோட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஓமத்தை கொதிக்க வச்சு அந்த தண்ணியெல்லாம் காகிள் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த காகிள் பண்ணி எஃபெக்ட் இல்லாதவங்க என்ன பண்ணலாம், ஓமத்தை வந்து நீங்கள் வந்து ஒன்று ரெண்டாக க்ரஷ் பண்ணி இல்லை ஒரு பவுடராக்கி அதை பேஸ்ட் மாதிரி பண்ணி நீங்கள் அது ஒரு பால்டீஸாக நம்ம கழுத்தில் நீங்கள் போட்டுக்கும் போது என்ன ஆகும், அந்த வலியிலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த சோர் த்ரோட்னால ஏற்படக்கூடிய வலியிலேருந்து உங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன அன்றாட பிரச்சனைகளுக்கு வந்து ஓமம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக, வீட்டில் வந்து எல்லாரும் வந்து எஸ்பெஷலி குழந்தைங்கள் இருக்க வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஹெர்ப் வந்து ஹோமம். ஸோ ஹோமம் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற ப்ராக்டிஸை இன்றைக்கே ஏற்படுத்துங்க. ஸோ உங்களோட பிரச்சனைகள், ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் காமனாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று வயிற்று உபாதைகள், இல்லாட்டி தலைவலி, இல்லாட்டி ஃபீவர், இல்லாட்டி கோல்டு, இதுதான் வந்து காமனாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதே மாதிரி வேற ஒரு ஹெர்போட பெனிஃபிட்டோட உங்களை வந்து அடுத்த எபிசோடில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். ஓமம்னு ஒரு மூலிகை பொருள் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கு பாருங்க. இந்த நிகழ்ச்சி மூலியமா அதோட நற்குணங்களை நம்ம கத்துக்கிட்டோம். கண்டிப்பா உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். இப்போ அடுத்த செக்மெண்ட்க்கு வந்தாச்சு. நம்ம பியூட்டி செக்மெண்ட்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஜ் லாங் ட்ரீட்மெண்ட். நார்மலாவே வந்து ரிங்கிள்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேருக்கு வருது. இதை எப்படி தவிர்க்கிறதுன்னு நம்ம பியூட்டிஷியன் வசந்தரா சொல்லி தர போறாங்க. வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஜ் லாக் அப்படின்ற ஒரு புதுவிதமான ட்ரீட்மெண்ட். 35 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே சில ப்ராப்ளம்ஸ் வந்துடுறது முகத்தில், கழுத்தில். இதை எப்படி நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? மகேஸ்வரியோட ஃபேஸில் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கொஞ்சம் எல்லாருக்குமே இருக்கும். கண்ணடியில் கொஞ்சம் கருவளையம், இல்லைன்னா வாய் சுற்றி கொஞ்சம் கருமை. அவங்க 30+ இப்போ தான், அதனால் 30+க்கு உரிய சில கோடுகள் அதெல்லாம் இருக்கும். இதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா கண்ணாடியை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஐயோ எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளமா அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும். கண்ணடியில் கருமை வரும், இல்லை சைடில் கோடுகள் வரும், இல்லை வாய்க்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு லைன் தெரியும், இல்லை கழுத்துக்கிட்ட லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். 40+ல 50+ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஒரு டீகேட் தாண்டவும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். 30+ல என்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கான தீர்வு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நான் உங்களுடைய ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறேன்.
கிளென்சிங் மில்கால் கிளென்ஸ் பண்ணுறேன். இது எல்லாருக்குமே தேவையா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக தேவை. ஏன்னா எல்லாருடைய ஸ்கின்லேயும் டெட் ஸ்கின் அப்படின்னு ஒரு மேலாக ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் எடுக்கிறதுக்கு கிளென்சிங் மில்கால் நல்லா முடியும். சோப்பாலேயும் ஃபேஸ் வாஷாலேயும் ஓரளவுக்கு முடியும். ஆனால் கிளென்சிங் மில்க் இல்லை கிளென்சர் போடும்போது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக அதை க்ளீன் பண்ணலாம். இப்போ நான் செய்கிறது ஒரு நியூ ட்ரீட்மெண்ட். இது ஏஜ் லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். அதாவது வயசார அந்த இதை போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி இல்லை லாக் பண்ணி வைக்கிற மாதிரி, இதுக்கும் மேலே ஏஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி லாக் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட். அதனால் அது பேர் ஏஜ் லாக். கிளென்ஸ் பண்ணிவிட்டு டேம்ப் காட்டன் கிளாத்தால் ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம். ஃபவுண்டேஷன் பவுடர், சில பேர் மஞ்சள் போட்டிருப்பாங்க, அது எல்லாமே இந்த கிளென்சர் இல்லை கிளென்சிங் மில்க் மூலமாக எடுத்துடலாம். ஸோ அவங்க போட்டிருந்த பவுடர் ஒரு ஃபவுண்டேஷன் எதாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக அந்த கிளென்சிங் மில்க் மூலமாக வந்துடும். அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது விட்டமின் சி. நம்ம எல்லாருக்குமே உள்ளே சாப்பிட்றதுக்கு விட்டமின் சி ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய ஆன்டி ஏஜிங் விட்டமின் அப்படின்னு சொல்லுவோம். வயசான தன்மையை போஸ்ட்போன் பண்ணக்கூடியது விட்டமின் சி. அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லா விதமான ஃப்ரூட்ஸ்லேயும் இருக்குது, சில வெஜிடபிள்ஸ்லேயும் இருக்குது, ஃப்ரூட்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்பிள், லைம், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, கிவி இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நம்ம உள்ளே இருக்கிற நச்சு பொருள்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு தன்மை வாய்ந்தது. இது நம்ம வெளிப்புறத்துலேருந்து போடும்பொழுதும் நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ விட்டமின் சி நான் ஒரு சைடில் செய்ய போகிறேன். எப்படி அவங்க ஃபேஸ் லிஃப்ட் ஆகுது அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். ஸோ ஒரு ட்ராப் விட்டமின் சி போட்டுட்டு ஜஸ்ட் கை விரல்களால் நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஏன் நான் ஒரு சைடில் செய்ய போகிறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு நல்ல அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்காக நம்ம ஒரு பக்கம் மட்டும் இதை செஞ்சு பார்க்கணும். அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது அதுக்கான ஒரு கருவி. இது பேர் அல்ட்ராசானிக் ஃபோட்டான் அப்படின்னு சொல்கிறது. ஃபோட்டான் அப்படின்ற லைட் இது மூலமாக வெளியே வரதுனால இது நம்மளுடைய அந்த லைட் எப்படி நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆன் பண்ண போகிறோம். இதில் 3 விதமான லைட்டை பார்க்க போகிறோம். அதில் ஒன்று ரெட் லைட், ஒன்று க்ரீன் லைட், ஒன்று ப்ளூ லைட். போக போக நான் சொல்கிறேன். ஆன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் அவங்களுக்கு ரெட் லைட் மூலமாக விட்டமின் சியை அவங்களுடைய ஸ்கின்குள்ளே பெனிட்ரேட் பண்ணுறேன். முதல்ல கழுத்து பகுதி, இந்த மாதிரி ஒரு பகுதியாக நம்ம போகலாம். ஃபேஸ் மேலேருந்தும் வரலாம், கீழே இருந்தும் போகலாம். யூஸ்வலாக கழுத்து பகுதி கொஞ்சம் வயசாகும்போது தான் லூஸ் ஆகும். பட் 35 இயர்ஸில் வரக்கூடியது என்னென்னா கண் கருவளையம் தான். இந்த வாய் சுற்றினதெல்லாம் 40 வயசு 50 வயசுக்கு மேலே வரும். 35 இயர்ஸ்க்கு மேலே வருது அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த ரெட் லைட் மூலமாக உள்ளே பெனிட்ரேட் பண்ணுறேன். இது நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். ரெட் லைட் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால நியூ ஆக்சிஜனேட்டட் பிளட் இந்த இடத்துக்கு வரும். இப்போ நான் போட்ட சீரம் எல்லாமே உள்ளே போயிருக்கு. அதனால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீரம் தேவையாக இருக்குது. ஸோ இன்னும் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் விட்டமின் சி நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஸ்கின் பிளெயினாக இருக்கும்போது அதை யூஸ் பண்ண முடியாது. ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் அவங்களுடைய ஒன் சைடு ஆஃப் த ஃபேஸ். முதல்ல கொடுத்து அதே ரெட் லைட்டை நான் திரும்பவும் கொடுக்குறேன். இது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால கண் அடியில் உள்ள இந்த ப்ராப்ளம், இப்போ இவங்களுக்கு கண் அடியில் கொஞ்சம் லைட்டாக டார்க்னஸ் தெரியுது. அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டாக இந்த லைட்டை கொடுக்குறோம். 4 மினிட்ஸ் வரையில் இந்த லைட்டு நம்ம முதல் லைட்டை கொடுக்கணும்.
அடுத்தபடியாக நான் போகிறது க்ரீன் லைட். இது வந்து முதல்ல நல்லா எக்ஸைட் ஆகிருக்கும் நம்மளுடைய blood, அதனால நல்லா ஃபுல்லாக சர்க்குலேஷன் ஆகிருக்கும். இது ஒரு அளவுக்கு அந்த சர்க்குலேஷனை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகும். க்ரீன் லைட் ஆன்டிசெப்டிக் நேச்சர் கொண்ட இந்த க்ரீன் லைட் நம்மளுடைய ஸ்கின்ல ஏதாவது சின்ன சின்ன தொற்றுகள் இருந்தால் கூட அதை எடுத்துரும். சில பேருக்கு சில வைரஸ் வரலாம், சில பேருக்கு ஃபங்கஸ் வரும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம். இது எல்லாமே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எதிரிகள். அதனால் இந்த க்ரீன் லைட் கொடுக்கும்போது அந்த மாதிரி எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் ஸ்கின்ல படராமல் இருக்கிறதுக்காக இந்த க்ரீன் லைட். இந்த ஃபோட்டான் லைட்டை நம்ம தாடையோட சைடில், ஏன்னா இந்த இடத்துல சில பேருக்கு கொஞ்சம் லூஸ்னஸ் இருக்கும், இந்த இடத்துல வாயை சுற்றி உள்ள இந்த மசில் ஏரியாவில், அப்புறம் சீக்ஸில், சீக் ஏரியாவில், கண்ணுடைய அடி பகுதியில். நான் அது போடும்போதே அந்த உள்ளே இருக்கிற விட்டமின் சி கம்ப்ளீட்டாக அவங்க ஸ்கின் உள்ள போகுது. நெற்றி பகுதியில், கண்ணுடைய மேலே, அதாவது அந்த ஐப்ரோஸ் ஏரியாவில், இப்போ நான் செய்யும்போதே எனக்கு தெரியுது அவங்களுடைய ஸ்கின் எவ்வளோ நல்லா லிஃப்ட் ஆகிருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும். அடுத்ததான் நான் யூஸ் பண்ணுறது ப்ளூ லைட். இந்த ப்ளூ லைட் நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப காம் பண்ணும். அது அவங்களுடைய கண்ணை மூடி இருந்தால் கூட அவங்களுக்கு கண் வழியாக தெரியும். அந்த ப்ளூ லைட் அவங்களுக்கு ரொம்ப காம் ஃபீலிங்கை கொடுக்கும். அதனால நம்மளுடைய பிளட்டை கொஞ்சம் காம் டவுன் பண்ணும். முதல்ல பிளட்டை நம்ம எக்ஸைட் பண்ணியிருக்கோம், இப்போது காம் ஆகிடும். அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சீரம் அவங்களுக்கு வேண்டியதாக இருக்குது. போட போட சில பேருக்கு உள்ளே போயிட்டே இருக்கும், இன்னும் சிலருக்கு கொஞ்சம் போட்டாலே போதுமானதாக இருக்கும். இவங்களுடைய ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால சீரம் இன்னும் கொஞ்சம் தேவையாக இருக்குது. ஒரு ஆச்சரியமான லிஃப்ட் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஈவன் 1 மணி நேரம் கூட கைகளால் செஞ்சால் இந்த மாதிரி ஒரு லிஃப்ட் பண்ண முடியாது. ஆனால் சில நிமிடங்களே இதில் கொடுக்கும்பொழுது அந்த லிஃப்ட் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம எங்கே இருக்குது மசில் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அல்ட்ராசானிக் வைப்ரேஷனை கொடுக்கும். இதனால் எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. நல்ல எஃபெக்ட்ஸ் தான் இருக்குமே தவிர சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ப்ளூ லைட் ரொம்ப மைல்டானது அப்படின்றதுனால கண்ணுடைய அடிப்பகுதிக்கும் அதை எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப டெலிகேட்டான ஏரியான்றதுனால ரொம்ப சாஃப்டாக செய்யலாம். 2 சைடையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அவங்களுடைய ரைட் சைடு ஆஃப் த ஃபேஸ் சாதாரணமாக இருக்குது. இப்போ ஸ்லோவாக அவங்க டேர்ன் பண்ணும்பொழுது உங்களுடைய இன்னொரு சைடையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த சைடில் பார்க்கும்போது அவங்க ஸ்கின் எவ்வளோ லிஃப்டடாகவும் சப்பிளாகவும் சாஃப்டாகவும் இருக்கிறத பார்க்குறோம். அவங்க சீக் போன் கிட்ட உள்ள அந்த மசில்ஸ் நல்ல லிஃப்ட் ஆகிருக்கு. கண் அடியிலையும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுது. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் செஞ்சதுலேயே நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை பார்க்குறீங்க. ஏஜ் லாக் அப்படின்ற இந்த சிகிச்சையை இந்த பக்கமும் நம்ம செய்ய போகிறோம். ஒரு சைடில் செஞ்சுருக்கோம், இந்த சைடும் செய்ய போகிறோம். இதை வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 10 நாளுக்கு ஒரு முறை கூட செஞ்சுக்கலாம். அதாவது இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க சீக்கிரம் அடிக்கடி செஞ்சுக்கலாம். ஆனால் மற்றவங்க மாதத்துக்கு ஒரு முறை கூட செய்யலாம். நம்ம இப்போ இந்த சைடை செய்யணும். விட்டமின் சி சீரம் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்ததான் அல்ட்ராசானிக் கொடுக்க போகிறோம். அல்ட்ராசானிக் வித் ஃபோட்டோ. முதல்ல ரெட் லைட் கொடுக்க போகிறேன். ஏரியாவில் ஃபுல்லாக அந்த ரெட் லைட்டை நான் கொடுக்குறேன். அடுத்ததான் அந்த ரெட் லைட்டை அவங்களுடைய இந்த ஜா லைன் ஏரியாவில் கொடுக்குறேன். அடுத்தது அவங்களுடைய மவுத் கிட்ட, அடுத்ததான் சீக் ஏரியாவில்,
டாட்ஸ் ஸ்பாட்ஸ் எல்லாம் கூட மறையும். நோஸ்லேயும் அவங்களுடைய ஃபோர்ஹெட் ஏரியாலையும் எல்லா விட்டமின் சியும் அப்படியே அப்சர்வ் ஆயிடுச்சு. உடனே அவங்களுடைய ஸ்கின்னும் அவங்களுடைய மசிலும் டைட் ஆகி மேலே லிஃப்ட் ஆகிறத பார்க்குறோம். இந்த ரெட் லைட் கொடுக்கும்பொழுது தான் மேக்ஸிமம் லிஃப்ட்டு நம்ம பார்க்குறோம். ரெகுலராக செய்கிறவங்களுக்கு ஒரு டைம் போட்டாலே போதுமானதாக இருக்கும். பட் எப்போவாது ஒரு தடவை இல்லை ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக வேணும். இவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமான விட்டமின் சி தேவைப்படுது. விட்டமின் சி நம்மளுடைய ஸ்கின் வழியாக உள்ளே போயிட்டு ஸ்கின்க்கு ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. அதனால தான் அது உள்ளே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம். வெளிப்புறத்துலேருந்து போடுறதும் அது ரொம்ப நல்லது. அடுத்த லைட்டை நான் சூஸ் பண்ணிட்டேன். க்ரீன் லைட் கொடுத்தேன். முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்டிசெப்டிக் நேச்சர் இருக்குது. அடுத்ததான் நான் ப்ளூ லைட் கொடுக்குறேன். இந்த ப்ளூ லைட் மூலமாக அவங்களுடைய பிளட்டோட இது கூட நல்லா காம் டவுன் ஆகும். அவங்களுடைய மைண்டும் கொஞ்சம் காம் ஆகும். அவங்க கண்ணை மூடி இருந்தால் கூட அவங்களுக்கு எல்லா லைட்ஸும் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஃபோட்டான் லைட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான லைட். அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஏஜ் லாக் மாஸ்க். இப்போ நான் போடுறது ஏஜ் லாக் மாஸ்க். இது ஃபுல் ஃபேஸ்லையும் நம்ம ஐஸ் மேலே கூட போடலாம். ஏஜ் லாக் மாஸ்கில் இருக்கிறதும் விட்டமின் சி தான். விட்டமின் சி அவ்வளோ ரொம்ப நல்லது. அதனால் அதை மறந்துட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் அதிகமான விட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே இருக்குது. சில ஃப்ரூட்ஸில் லைக் ஸ்ட்ராபெரி, கிவிலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி நம்ம அதை பேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோவில் அதிகமாக விட்டமின் சி இருக்குது. பொமோகிரானட் அவ்வளோ நல்லது. அதுவும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு 4 சர்விங் ஃப்ரூட்ஸ் நமக்கு இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மினிமம் அது. ஸோ அந்த அளவுக்காவது நம்ம செய்யணும். எக்ஸ்டர்னலாக போடுற இந்த மாஸ்க்லேயும் அதே விட்டமின் சி தான் இருக்குது. இதில் விட்டமின் சி, ஓட்ஸ், கருஞ்சீரகம் இது எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சின்ன சின்னதாக ஓட்ஸ் பிட்ஸும் கருஞ்சீரகமும் இருக்குது. ரொம்ப நல்லது. கருஞ்சீரகத்தை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஓட்ஸை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை ஒரு மாஸ்க்காக போட்டால் கூட நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது செய்ய முடியாது, டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான மாஸ்க். இது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு மாஸ்க். ஏன்னா இவங்களுக்கு ஏஜ் லாக் ட்ரீட்மெண்ட் செய்கிறோம். விட்டமின் சி, ஓட்ஸ் அண்ட் இந்த cumin சீட்ஸ் இதில் கலந்துருக்கு. ரொம்ப நல்லது. ரீஎனர்ஜைசிங் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம். மாஸ்க் போட்டு டைம் ஆயிடுச்சு. இந்த மாஸ்க்கை நான் ஸ்லோவாக பீல் ஆஃப் பண்ணுறேன். இது அல்ஜினேட் பீல் ஆஃப் மாஸ்க். அல்ஜினேட்னா ஒரு விதமான ப்ளூ. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பீல் ஆஃப் பண்ணலாம். அப்படியே அவங்க மகேஸ்வரியோட ஃபேஸ் மாதிரி இந்த மாஸ்க் வந்திருக்கு. ஃபுல்லாக விட்டமின் சி மாஸ்க். விட்டமின் சி, ஓட்ஸ், cumin சீட்ஸ் எல்லாம் இருக்கிற இந்த மாஸ்க். அவங்களுடைய ஸ்கின் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது அவ்வளோ கூலாக இருக்குது. இந்த மாஸ்கே ரொம்ப கூலாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ஸ்கின்னும் ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ வெயிலில் போய் கருத்து போனவங்க, ஸ்கின் சுருங்கி போயிருக்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்.
இவ்வளோ நேரம் நம்ம விட்டமின் சி ஏஜ் லாக் ட்ரீட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் கிடைக்கலன்னா என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பேரோட மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கும். இது கிடைக்கலன்னா கவலையே பட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு டொமேட்டோ எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ நல்ல ஒரு பழுத்த டொமேட்டோ எடுத்துக்கோங்க. டொமேட்டோவில் அதிகமாக விட்டமின் சி இருக்குது, அது ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஸ்கின்னை பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு விட்டமின் சி உள்ள ஃப்ரூட். ஸோ நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு இதை ஐஸ் கோல்ட் வாட்டரில் நான் ட்ராப் பண்ணுறேன். ஆல்ரெடி விட்டமின் சியே ரொம்ப கூலிங் தான், ஆனால் சில பேருக்கு அலர்ஜி இருக்கலாம், அரிக்கும், அந்த மாதிரி அலர்ஜிஸ் இருக்கிறவங்களுக்கு கோல்ட் வாட்டரில் இந்த மாதிரி போட்டுருங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதை நல்லா மிக்சியில் அடித்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உள்ளே சாப்பிட்றதுக்கு டொமேட்டோ ஜூஸ் ரொம்ப நல்லது. எல்லா விதமான பீப்புளுக்கும் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அசிடிட்டி ஆல்கலைனிட்டி ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால டொமேட்டோ ஜூஸ் எல்லாருக்குமே ரொம்ப சூட்டபுளான ஒரு ஜூஸ். ஹை விட்டமின் கண்டென்ட், விட்டமின் சி கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி அதை வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ரொம்ப நல்லது. இதை எடுத்து தண்ணியெலாம் எடுத்துகிட்டு நல்லா சில்லுன்னு இருக்குது. இதை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணிக்கலாம். இந்த நெத்தி பகுதி, ஃபேஸில், கழுத்தில் எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஃபுல் பாடி கூட நல்ல ப்ளீச். எந்த ஏரியாஸ்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கோ குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா அந்த இடத்துல உடனே அந்த கருமை குறையும். ஸோ விட்டமின் சி வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி டார்க் ஏரியாஸை குறைக்கிறதுக்காக. ஸோ டொமேட்டோவில் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்டெபிளைஸ்டாக இருக்கிறதுனால அண்ட் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஏஜ் லாக் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் நம்ம மகேஸ்வரியை பார்க்குறோம். நல்ல ஒரு லிஃப்ட் இருக்குது ஃபேஸில். 30+ இருந்தவங்க இப்போ 20+ மாதிரி தெரியுறாங்க இல்லையா? ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் நிறைய சிட்டிங்ஸ் அவங்க செஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஒரே சிட்டிங்கில் இவ்வளோ தான் நம்ம ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். ரொம்ப நல்லா இருக்குது ஃபேஸ். தேர்ட்டி ப்ளஸில் இருந்த மகேஸ்வரியை 20+ மாற்றிருக்கோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இதே மாதிரி எல்லாருமே செஞ்சுக்கலாம். அதாவது 30 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஏஜ் லாக் அப்படின்னு கேட்டு செஞ்சுக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதே மாதிரியான ஒரு எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஏஜ் லாங் ட்ரீட்மெண்ட்டோட யூசஸ் என்ன, அதனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ்ன்னு இன்னைக்கு ரொம்ப அழகா நம்ம வசுந்தரா சொல்லி கொடுத்துட்டாங்க. இது கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செக்மெண்ட்டோட இன்னைக்கு எபிசோட் முடிவடைகிறது. இதே மாதிரி நாளைக்கும் 3 டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் விஜே ஐஷு. இது ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show. ABC Tamil.